ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரை ஸ்பெஷல். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்குங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்யலான்னா ஒரு வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை. இது என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு வஞ்சிரம் மீனை எடுத்து அதை குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இப்படி தாங்க. நீங்களும் இதை இப்படி வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் ஸ்டைலில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வாங்க என்னென்னலாம் வேணும்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு 2 சைஸ் குட்டி தக்காளி நல்ல பழமாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல்லு பூண்டு, 3 வரமிளகா, கொஞ்சமாக பெருஞ்சீரகங்க. இதை தாங்க மைய அரைக்கக்கூடாது, கொரப்பாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த போலங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிங்கன்னா, வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மீனில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணுறது, நான் சொல்லுவேன் என்னோடய ஆல் டைம் ஃபேவரேட் மிளகாத்தூள் தாங்க. இதை போட்டு நான் பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடுறேங்க. இப்போ நான் தோசைக்கல்லை வச்சுருக்கேன். அதில் பெருஞ்சீரகங்க, இது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். நான் வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி ஃபிஷ்ஷோ இல்லை மட்டன் சிக்கன் எதாக இருந்தாலுங்க இது போட்டு செய்யுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க மீனை எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுடுங்க. நல்லா எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் எவ்வளோ வைக்க முடியுமோ இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை குறைச்சிடுங்க. இது பொறுமையான ஃப்ளேம்லேயே வேகட்டும். ஏன்னா இதில் நம்ம மசாலா போட்டிருக்கிறதுனால நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது கருகி போயிடும். அது டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு சைடாக வேகப்பட்டுருங்க. அது நல்லா வெந்துடும். இந்த எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்களேன். அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. இந்த ஒரு மீன் வச்சு அவ்வளோ சோறு சாப்பிட்லாம் பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது திருப்பி போட்டுட்டிங்கன்னா மரூன் கலரில் சூப்பராக இருக்குங்க. அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுருங்க. நல்லா புரட்டி எடுங்க. 4 பக்கமும் எடுங்க. 4 கார்னர்லேயும் வேகிற மாதிரி சிம்மில் வச்சு எடுங்க. சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பர்ஃபெக்டான ஒரு மசாலா பொரிச்ச மீன் ரெடி ஆகிடுங்க. இது எங்கள் வீட்டு ஃபேவரேட்டுங்க. எல்லாருக்கும் என் குட்டீஸ் 2ம் சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதை ஒரு மீன் குழம்பு கூடயோ இல்லைனா ஒரு ரசம் சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.